ஹலோ மனசாட்சிடா. நாம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டிடி ரிட்டர்ன்ஸ் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அதோட பார்ட் 2 படம் நேற்று வந்தது. நேற்று நான் நைட்டு பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்த பிறகு பார்ட் 2 நேற்று பார்த்துட்டு நான் சந்தான அண்ணன், அப்புறம் நம்ம லொல்லு சபா மாறன், ஆர்யா அண்ணன், இந்த படத்தோட ப்ரொடியூசர், நம்ம ஜிவிஎம் சார், ஹைலைட்டே அவர் தான்டா ஜிவிஎம் சார், ரெடின் கிங்ஸ்லி அண்ணன், இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சது. அது மற்றும் இன்னொரு பெரிய ஹைலைட் நம்ம செல்வராகவன் சார். அவர் தான் இந்த படத்தோட பேயே. அவருக்கு என்னன்னா, அவர் ஒரு தேட்டர் நடத்துவார், ஒரு படம் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படம் வந்து இந்த ரிவ்யூவர்ஸ், நம்மள மாதிரி ஆட்கள், நிறைய பெரிய பெரிய ஃபேமஸான ரிவ்யூவர்ஸ், ப்ளூ சட்டை மாறன், பிரசாந்த், இவங்க அந்த பிரசாந்தே கட்சியில் இந்த படத்தில் ரிவ்யூவராக ப்ரீமியம் ஷோ மாதிரி உள்ளே வந்து கட்சியில் அவரே போட்டு தள்ளுவாங்க. ஸோ அந்த பிரசாந்தே பெரிய பெரிய ரிவ்யூவரில் அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறாங்கல்ல, அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி என் படத்தை நல்லா இல்லையா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போய் ஒரு படத்துக்குள்ளே கூட்டு போய் வச்சு சாவடிக்கிறது. இதுதான் படத்தோட கதை. ஸோ அதுமாதிரி நம்ம சந்தான படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ரிவ்யூவர், கிசா 47ங்கிற யூடியூப்பில் மிகப்பெரிய ரிவ்யூவர். அவரை வந்து இந்த மாதிரி படத்துக்கு ப்ரீமியம் ஷோவில் அவங்களே அவங்க ஃபேமிலி, நம்ம கஸ்தூரி மேடம், அவங்க அம்மா நேர்கல் ரவி சார், அவங்க அப்பா, அப்புறம் யாசிகா ஆடத்து தங்கச்சி, இவங்க தான் ஹைலைட்டு. ஸோ அவங்க வந்து உள்ள ஃபேமிலி டிக்கெட்டாக கூட்டு போய் சந்தானா சார் வந்து டிக்கெட் அவங்களுக்கு வருது. இதை முன்னாடியே சந்தானா சார் உண்மையை அறிஞ்சிட்டார். இந்த தேட்டரே கிடையாது, இது ஒரு பூத் பங்களா, பழைய தேட்டர், இடிஞ்சு போன தேட்டர், அவன் செத்து போயிட்டான் ஓனர், தேட்டரோட ஓனர் ஆக்டரு. நம்ம வீட்டில் நம்ம யாரையும் இந்த தேட்டருக்கு வரக்கூடாது சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவங்க இந்த தேட்டருக்கு வந்துட்டாங்க. பேய் தான் திரும்ப மாயாஜாலா போனாங்களே அக்கா, இடிஞ்சு போன பழசான இருக்கிற தேட்டரை பெருசாக புதுசாக ஆக்கிறது, அது பேய்களோட சக்தி. ஸோ அப்படி காட்டி பெருசாக அந்த சக்தியை காட்டிட்டு மறுபடியும் அந்த மாயாஜால சக்தியை காட்டிட்டு அதில் வெளில வந்து. ஆனால் அந்த கவுண்டர் காமெடிலாம் நல்லா இருந்தது. நம்ம மொட்டை ராஜேந்திர சார் காமெடி, ரெடின் கிங்ஸ்லி, அவர் லொல்லு சபா மாறன் சார், ஜிவிஎம் சார், கஸ்தூரி மேடம்லாம் வேற லெவலில் காமெடி பண்ணிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. நல்லா படத்தை ஸ்டோரி கண்டென்ட் இல்லாமல் பார்க்க வேணாம், நல்லா போய் சிரிச்சிட்டு வரலாம், அவ்வளோதான் சொல்ல தவிர படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எனக்கு தெரில. நல்லா சிரிச்சிட்டு வரலாம், ஸ்ட்ரெஸ்ஸோட போனால் ஒரு சிரிச்சிட்ட மாதிரி வரலாம். ஆவரேஜ் தான் படம் இருந்தாலும் செல்வராகவன் சார் அந்த பேய் ஆக்டிங்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது பார்க்கறதுக்கு. கடைசியில் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சில டாஸ்க் அச்சீவ்மெண்ட்லாம் நம்ம செல்வராகவன் சார் கொடுப்பாரு. அந்த டாஸ்க் அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சந்தானம் வெளில வந்துடுவாங்க படத்துலேருந்து வெளியில். ஸோ அந்த படத்துக்குள்ளே இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் செட்டுலாம் பயங்கரமாக இருந்தது. கதைப்படி பார்த்தா ஒன்றும் இல்லை, இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அந்த படத்தில் ஒரு ஐலாண்டுக்கு சொந்தக்காரியாக இருப்பாள். அந்த 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 ஐலாண்டில் இருக்கிற அவங்க நம்பி இருந்த அந்த மக்களை வந்து மேன் ஈட்டர்ஸ், அது இப்போது அது ஒரு புது டாபிக் எடுத்துகிட்டு வந்து அதனால நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் எடுத்துட்டான். அது அந்த மேன் ஹீட்டர்ஸ் டாப்பிக்கை இவங்க எடுத்து மனுஷனுங்களை வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு கும்பல்கிட்ட வந்து காப்பாற்றி வெளில வருது. அதுதான் படத்தோட மெயின். இது நல்லா சிரிக்கலாம். சந்தானத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லாங் டாக் இந்த படத்தில் பார்த்தோம். யூஸ்வலாக அவர் அவ்வளோ காமெடி அவர் நிறைய பண்ணலை, அவர் கம்மியாக காமெடி பண்ணியிருக்காரு. ஆனால் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா நிறைய காமெடி பண்ணியிருக்கிறாங்க. சந்தானம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்காரு, ரொம்ப கவுண்டர் இல்லை இந்த படத்தில். இந்த வடச்சென்னை ஸ்லாங்கில் ஜாலியாக பேசியிருக்கிறாரு. மற்றபடி டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2 வந்து டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். ஜிவிஎம் சாரை போட்டு தள்ளுருவாங்க கடைசியில். மொட்டராஜன் செத்து போயிடுவார். மாறன லுசவ மாறனும் ரெடின் கிங்ஸ்லேயும் போடுவாங்க கடைசியில். ஸோ திடீர்னு இவங்க எல்லாம் தப்பிச்சு வந்த மாதிரி காமிச்சு திடீர்னு அந்த மேனிடேஸ் போய் வருவாங்க. அந்த டிஸ்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி படம் ஆவரேஜுங்க, நல்லா இருக்கும். கதைப்படிலாம் போகாதீங்க, நல்லா போய் ஜாலியாக சிரிச்சிட்டு வாங்க. டென்ஷனோடு இருந்தீங்கன்னா போய் சிரிச்சிட்டு வரலாம். காமெடிக்கு பஞ்சம் இல்லை இந்த படத்தில், அவ்வளோதான். பாய்.